ஹாய் லெட் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கீழடி நம் தாய்மடி அப்படின்னு தமிழர்கள் அத்தனை பேருமே குதூகலமாக இருக்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசு நீங்கள் கொடுத்துருக்குற ஆதாரங்கள் போதாது அப்படின்னும் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த அறிக்கையை இப்போ நீங்கள் மாற்றி எழுதி கொடுங்க அப்படின்னு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த பேர் தமிழ்நாட்டில் இப்போ பரவலாக அறியப்பட்டிருக்கு. வழக்கமாக நடிகர் நடிகைகள் சமயத்தில் ஏதாவது ஒரு டெக்னாலஜிஸ்ட் இப்படியான பேர்கள் தான் தமிழ்நாட்டில் அறியப்பட்டிருக்கும். முதல் முறையாக ஒரு வரலாற்று ஆய்வாளருடைய பெயர் பரவலாக அறியப்பட்டிருக்குன்னா அது நிச்சயமாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான். வரலாறு சப்ஜெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு யார்கிட்ட சொன்னால் இல்லை வேண்டாம் எனக்கு வேற கொடுங்க அப்படின்னு தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லாரும் கேட்டிருக்காங்க. வரலாறு அப்படிங்கிற சப்ஜெக்டை தேடி போய் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தவர்கள் மிக மிக குறைவானவர்கள் தான். ஏன் இப்படி ஒரு நிலைமை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின அக்கறையும் புரிதலும் நம்மக்கிட்ட இல்லை, அல்லது எதுவாக இருந்தாலும் ஒரு ஹாப்பனிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பரபரப்பாக இயங்கக்கூடிய துறைகளை பற்றி தான் மக்களுக்கு எப்பயுமே பிடிக்கும். யாருக்குமே இல்லை சும்மா தூங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு யாருக்கு போகிறதுக்கு பிடிக்கும். அதனால் அதை பற்றின ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நிறைய வெளிநாடுகளில் மியூசியம்ஸை அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க. மியூசியம்ஸை இப்போ நடந்த ரிசர்ஷன் டைம்லலாம் எந்தெந்த மியூசியமை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பெரிய டிபேட்டே நடத்தினாங்க. அந்த அளவுக்கு மியூசியம்ஸை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. மேற்கத்திய நாடுகள் தான் இன்றைக்கு நம்ம நடத்திட்டுருக்கிற வரலாற்று ஆய்வுகளையும் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. மேற்கத்திய பாணிய வரலாற்று எழுதும் முறையை தான் இன்றைக்கு நாம் கடைபிடிச்சிட்டு கீழடியை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் பாடின விஷயங்கள் அத்தனையுமே நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அப்புறம் நகர நாகரீகம் கட்டுமானம் அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்குது. ஒரு 10 கட்டடங்களுக்கு மேலே முதல் 2 கட்ட ஆய்வுகளே எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் 2 கலர் நிறம் கண்ட கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் சிந்து சமவெளியிலையும் கிடச்சிருக்குது, இங்கேயும் கிடச்சிருக்குது. வேறு இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. 2 நிறம் கொண்ட பானை ஓடுகள் செய்கிறதுங்கிறது ஒரு டெக்னாலஜி அது இருந்திருக்குது. அப்புறம் மிகப்பெரிய பானைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமானதாக கார்பன் டேட்டிங் மூலமாக அறிவியல் கண்டுபிடிப்பில், அதாவது C14 கார்பன் அப்படிங்கிறது அது ஒரு ஐசோட்டோப். அந்த ஐசோட்டோப் எந்த அளவுக்கு அது டிகிரேட்டிங் டைமை வச்சு கண்டுபிடிக்கிறது. அப்படி கண்டுபிடிக்கிறதுல இவங்க ஆக்சலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மெத்தடில் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியூ கிராம்ஸ் அல்லது ஃபியூ மில்லிகிராம்ஸ் இருந்தால் கூட போதும் கார்பன் டேட்டிங்கை ரொம்ப அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும். அது ±30 வருடங்களுக்குள்ளே மட்டுமே அந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக காட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு அக்யூரேட்டான விஷயங்களை கண்டுபிடிச்சி இங்கே கிடைத்திருக்கிற பொருட்கள், கட்டடத்துக்கு மேலே இருக்கிற பொருட்கள், கட்டடங்கள் கிடச்சிருக்குல்ல அதுக்கு மேலே இருக்கிற பொருட்கள் 3rd BCEக்கும் அதுக்கு கீழே இருக்கிறது 6th BCEக்கும் போகுது அப்படின்னும் பொழுது காலகட்டம் ரொம்ப பெரிய பின்னோக்கி போயிட்டுருக்கு. இது அசோகரோட காலகட்டத்துக்கு முன்னாடியும் போயிடுது. அதாவது அங்கே 29 பொருட்களை கார்பன் டேட்டிங் அனுப்புகிறாங்க. அதில் 12 பொருட்கள் அசோகரோட காலகட்டத்துக்கு முன்னாடியே இருக்கிறதாக இங்கே பதிவுகள் வந்திருக்கு. அப்போது நம்மளுடைய ஏன்ஷியன்ட்னஸ், நம்மளுடைய பழங்கால தன்மை அப்படிங்கிறது, பழம்பெரும் நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற அந்த வார்த்தைக்கான ஒரு பொருண்மையான எவிடன்சஸ் இங்கே கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம மக்களை கொண்டாட வைக்குது. ஆனால் இது பத்தாது, இதை நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒன்றிய அரசு கேட்டு அந்த ஆய்வறிக்கையை திருப்பி அமைச்சிருக்கிறாங்க. மத்திய அமைச்சரே இதை பேசிட்டு போயிருக்கிறாரு. யாரெல்லாம் இந்த கீழடி ஆய்வுகள் இப்போ கொடுக்கப்பட்ட முடிவுகள், அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த முடிவுகளை சேலஞ்ச் பண்ணுறாங்க, அவங்க சேலஞ்ச் பண்ணுறவங்க என்னென்னு சொல்கிறாங்க, அதை கேட்டு நிஜமாகவே இதில் ஒரு சயின்டிஃபிக்கான அப்ரோச் அப்படிங்கிறது நிஜமாகவே இதில் தேவையான விஷயங்கள் இருக்கா இல்லையா, இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் உண்மைதானா, இன்னும் அதிகமான ஆய்வுகள் செஞ்சுருக்கணுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். காலகட்ட வாரியாக பார்த்துக்கலாம். 1974 பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற ஆசிரியர் அங்கே பசங்கள்லாம் கொண்டு வர பொருட்களை பார்த்துட்டு இது பழமை வாய்ந்த பொருட்கள்லாம் இங்கே வருது, இது என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி இந்த இடத்துல ஆய்வுகள் நடக்குது. வைகை கரை ஓரமாக நிறைய ஆய்வுகள் நிறைய இடங்களில் தோண்டிகிட்டே போகிறாங்க. ஏன்னா வைகை கரையை ஒட்டி சங்க இலக்கிய பாடல்கள்லாம் இருக்கிறதுனால ஆற்றங்கரையை ஒட்டி தான் நாகரிகங்கள் இருக்கும்
அப்படிங்கனால தோண்டிகிட்டே போகிறாங்க. அந்த ஒரு இடம் தான் இந்த இடம். அப்புறம் 2014, 15, 15, 16 இந்த காலகட்டங்களில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2 கட்ட ஆராய்ச்சிகள் நடத்துகிறாரு. இதில் தான் அவர் நிறைய பொருட்கள் எடுக்கிறாரு. இதை வந்து வெளி உலகத்துக்கு சொல்கிறாரு. அதாவது 10க்கும் மேற்பட்ட கட்டிட அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 5300க்கும் மேற்பட்ட பொருட்கள், பானை ஓடுகள், மணிகள், நிறைய விஷயங்கள் எடுக்கிறார், வளையல்கள், இப்படி நிறைய விஷயங்கள் எடுக்கிறார். எடுத்து அதை பப்ளிக்காக சொல்கிறார். அவர் எடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் அங்கே இருக்கிற வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால பஞ்சாயத்து யூனியன் அலுவலகத்தில் வைக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் போட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணனோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேர் 11 பேருக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. 3ஆம் கட்ட ஆய்வை வந்து ஜனவரி 2017 செப்டம்பர் 2017 வரைக்கும் ஆய்வு பண்ணிவிட்டு எங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அதை மூடிட்டு போயிடுறாரு. அப்போ ஏஎஸ்ஐ சொல்லிடுது இதில் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாடு அரசு வந்து டேக் ஓவர் பண்ணுது. எப்படின்னா ஹைகோர்ட்டோட ஆர்டர் படி ஜட்ஜஸ் இங்கேயே வந்து பார்த்துட்டு ஆமாம் இது ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது, இதை தோண்டுங்க, கண்டினியூ பண்ணுங்கன்னதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு அப்போது இருந்த அதிமுக அரசு தொடங்குது. அதற்கப்புறம் திமுக அரசு வந்ததுக்கப்புறம் அந்த ஆய்வை மேலும் தீவிரப்படுத்துது. அருங்காட்சியகத்தை நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த அவரோட அரசு வந்து ஆரம்பித்து அங்கே ஒரு பெரிய டிஸ்பிளே வச்சாச்சு. இதை மட்டும் வச்சா போதுமா ஒரு வரலாற்று காலகட்டத்தை நம்ம கேட்கறதுக்குன்னு இல்லை. அதுக்கான வேலைகளையும் அவங்க தொடர்ந்து ரொம்ப அழகாக செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இந்த கீழடி ஆய்வு வந்து ஏதோ தமிழக அரசு மட்டுமே செஞ்சதா இல்லை. அதற்கு பிறகு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வராரு, ஆய்வுகள் தொடர்ந்து நடக்குது. அந்த இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற இன்ஸ்டிடியூட்ஸ் தான் வந்து பங்கெடுத்திருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு அவங்கவுங்களோட எக்ஸ்பர்டீஸ் எந்த இதில் இருக்கோ அதெல்லாம் பண்ணாங்க. நம்மளுடைய MKU மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அவங்களோட ஜெனட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ரொம்ப ரொம்ப திறமையானவர்கள். DNA ஆய்வில் அவங்க ரொம்ப திறமையானவர்கள். அவங்களோட குழு வந்து நிறைய மரபணு ஆய்வுகளை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து மரபணு ஆய்வுகளை எடுத்துக்கிறாங்க. மனிதர்கள் மரபணுவும் பிளான்ட் மரபணுவும் எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் பெங்களூர் அவங்க வந்து மணிகள் அங்கே கிடைச்ச மணிகள் ஆய்வு பண்ணுறாங்க. இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் கல்பாக்கம் அவங்க வந்து ஸ்டோன் அண்ட் லித்திக் டூல்ஸ், அதாவது கற்களால் செய்யப்பட்ட அங்கே கிடைச்ச டூல்ஸ் பொருட்களை வந்து ஆராய்ச்சி செய்கிறாங்க. அப்புறம் அகர்கர் இன்ஸ்டியூட்டு, அதுக்கப்புறம் வந்து ஈவன் காந்திநகரில் இருக்க IIT எல்லாமே இதில் இன்வால்வ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபீல்டு மியூசியம் சிகாகோ இவங்க எல்லாமே இன்வால்வ் ஆகிறாங்க. அங்கே கிடைச்ச ஒரு கரித்துண்டை கார்பன் டேட்டிங் அனுப்புகிறாங்க. அந்த கார்பன் டேட்டிங் தான் இப்போது முக்கியமான விஷயமா பேசப்படுது. அடுத்த சீசனுக்கு இவர் தோண்டணும். அடுத்த சீசன் தோண்டும் பொழுது சில ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கிது. ஒரு சுவர் மாதிரி இருக்கக்கூடிய சில ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கிடைக்கிது. இதுவும் ஒரு பெரிய இதாக பேசப்பட்டது. ஆனால் என்ன மறைக்கப்பட்டது என்னென்னா, இதை விட பெரிய ஸ்ட்ரக்சர்ஸு காவிரிப்பூம்பட்டினத்துலேயும் அரிக்கமேடுலேயும் கிடச்சிருக்கு. அரிக்கமேடுலாம் வார்ஃபே, ஒரு கப்பல் நிற்கக்கூடிய வார்ஃபே கிடச்சிருக்குது. அதை பற்றிலாம் பெருசாக பேசாமல் இந்த கீழடியை பற்றி இவ்வளோ ஹைப் பண்ண வேண்டிய அவசியம் என்னென்னா, உடனே இதில் அப்போ தான் இங்கே அரசியல் வருது அப்படிங்கிறது நமக்கே புலப்படுது. கீழடியில் அப்படி என்ன புதுசாக கண்டுபிடிச்சிட்டிங்க? ஆல்ரெடி அரிக்கமேடியில் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே அப்படியே ஒரு ஷிப் வந்து டாக் ஆகிறதுக்கான இடம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான கட்டிடங்கள் எங்கேயும் எதுவும் கண்டுபிடிக்கல. இண்டஸ் வேலியில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கூடமே அப்படியே முழுசாக கிடச்சிருக்கு. இங்கே என்ன கிடச்சிருக்குன்னு, இங்கே முதல் 2 கட்ட ஆய்வுகளே 10க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து நாகரிகம் இருந்ததற்கான கட்டிட அமைப்பு எங்கேயுமே எடுக்கலை. இதுதான் முதல் முறையாக இத்தனை கட்டிடங்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு முக்கியத்துவம் பெற்ற விஷயம். அதோட முக்கியத்துவமான விஷயம் வந்து அரிக்கமேடு ஆராய்ச்சி நடந்தது வந்து 1945 இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சு பீப்புளால் நடத்தப்பட்டது. இத்தனை ஆண்டுகள் கழித்து நம்மளுடைய இந்திய அரசின் அகழ்வாய்வுத்துறை வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பெரிய பெருமை. சரி, அரிக்கமேடுக்கும் கீழடிக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்னன்னு பார்க்கலாம். அரிக்கமேடு வந்து அது ஒரு ட்ரேட் நாகரிகம். ரோமர்களுக்கும் இந்தியர்களுக்கும் நடந்த ஒரு வணிகம். அதை தான் அங்கே இருக்கிற மணிகள், அங்கே இருக்கிற பானைகள், அங்கே கிடைச்ச பொருட்கள் அத்தனையுமே காட்டுது. ஆனால் இங்கே கீழடிங்கிறது வந்து ஒரு மனிதர்கள் வாழ்ந்த ஒரு நகரத்திற்கான நாகரிகம். அதுவும் எந்த அளவுக்குன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்குது, தண்ணீர் பழுவதற்கான குழாய் அமைப்பு இருந்திருக்குது, மணிகள் செய்வதற்கான ஃபேக்ட்ரி இருந்திருக்குது, அது தவிர உலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது,
இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, இரும்பாலான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, தங்கத்தாலான பொருட்கள் ஆபரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அதை விட முக்கியமான விஷயம், பானை ஓடுகளில் தமிழ் எழுத்து எழுதி படிக்கக்கூடிய அளவுக்கு வார்த்தைகள் இருக்கக்கூடிய எழுத்து எழுதின பானை ஓடுகள் கிடச்சிருக்குங்கிறது, அங்கே இருந்த மக்கள் படிப்பறிவுள்ள மக்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும், அந்த பானை ஓடுகள் வந்து செய்த குயவர்கள் மட்டுமே எழுதக்கூடியவர்களாக இல்லை, அதுக்கப்புறம் பானை வாங்கிட்டு போனதுக்கப்புறமும் கீறல் போட்டு எழுதின அதுக்கான அடையாளங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு செழித்த நாகரிகம் இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது. இதுதான் வித்தியாசம். அரிக்கமேடு வந்து பொது நூற்றாண்டு 300க்கு தான் இது வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் கீழடி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போகுது. அப்படிங்கிறதுனால காலத்தாலம் இது முன் செல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு கீழடியை வந்து ஒன்றுமே இல்லை, அரிக்கமேடெலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து எதுக்காக கீழடியை நீங்கள் சிறுமப்படுத்தணுங்கிறது புரியவே இல்லை. தமிழக தொல்லியல் துறைக்கு 2017 கொடுத்தாச்சு. ஸ்ரீராம் ஒன்றும் கண்டுபிடிக்கலன்னு சொன்னாங்கல்ல, நிறைய அப்புறம் இவங்க கண்டுபிடிச்சிருக்கணும்ல. என்னத்தை கண்டுபிடிச்சாங்க? அருங்காட்சியகம் அமைக்கிற அளவுக்கு இப்ப அங்க விஷயங்களை கொண்டு அருங்காட்சியகம் பிரச்சனை இப்ப அதான் ஆரம்பிச்சேன். நீங்க இதை கேட்டீங்க. தமிழகம் இன்னைக்கு வரைக்கும் தமிழக தொல்லியல் துறை கோயிலடியில கண்டுபிடிச்ச ஒரு பொருள் சொல்லுங்க. ஸ்ரீராம் அவர்கள் 3ஆம் கட்ட ஆய்வில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மூடிட்டு வந்ததை இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, அதற்கு அப்புறம் நடந்த 10 கட்ட ஆய்வுகளில் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க புதுசாக அப்படின்னு கேட்டிருக்கார். சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு சேலஞ்ச் பண்ணுற துணியில் கேட்டிருக்கிறார். 5ஆம் கட்ட ஆய்வில் தான் 2 பைப்லைன் டிஸ்டர்ப் ஆகாமல் அடுத்தடுத்து இருக்கிற பைப்லைன் கிடச்சிருக்குது. அந்த பைப்லைன் வந்து 72 சென்டிமீட்டர் நீளம் இருக்குது. ஒரு பைப்ஸ் வந்து ஒன்றா ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பைப்பும் ஒன்றோட ஒன்று அழகாக ஃபிட்டாக இருக்குது. அதில் சிறு துளைகள் 3 துளைகள் இருக்குது. அது வந்து ஃபில்டர் பண்ணி தண்ணியை அனுப்புறதுக்கான ஒரு மெக்கானிசமாக இருக்கலாம். அந்த பைப்லைன்ஸ் போய் ஒரு கொள்கலனில் முடிவடையுது. அப்போது ரொம்ப அழகாக தெரியுது. இது ஒரு இடத்துலேருந்து தண்ணியை பம்ப் பண்ணுறதுக்காக அடுத்தது 10ஆம் கட்ட ஆய்வோட ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு நடந்திருக்குது. அதுவும் இன்னொரு பைப்லைன். அது எப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று அடக்கி அது உறை கிணறு மாதிரியான ஒரு பைப்லைன். அது 36 சென்டிமீட்டர் நீளமும் 18 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட 6 குழாய்கள் ஒன்றன் மேல் ஒன்று பொருத்தப்பட்டு நேர்த்தியாக 174 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட ஒரு குழாயாக அது பரிணாமம் பெற்றிருக்கு. இதை தவிர இன்றைக்கு ஊசிமணி பாசிமணிங்கிறது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் இந்த 3ஆம் கட்ட ஆய்வில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல ஸ்ரீராம், அங்கேயுமே அவர் நிறைய மணிகளும் அந்த மணிகளை சேர்க்கறச்சு வைக்கிறதுக்கான கப்ஸும் எடுத்திருக்கிறாரு. அது இல்லாமல் ஒரு சின்ன பிரிக் ஸ்ட்ரக்சரும் அங்கே இருந்திருக்குது. ஆனால் அதை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு சொசைட்டியாக ஒரு மிஷின் வச்சு மணிகள் செய்கிறது அப்படிங்கிறது, அதுவும் 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதையும் சிறுமைப்படுத்துகிறாரு. அது ஒரு ஃபேக்ட்ரியை வச்சு செய்கிறதுங்கிறது. அவருக்குள்ள மேல அதிகாரிகள் வந்து நீ இந்த இடத்துல போய் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. எப்போ சொல்லுவாங்கன்னா, இப்போ திடீர்னு ஒரு வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சாமி சிலையோ புதையலோ, எங்கே ஒருக்கா சொல்லு, சாமி சிலையோ புதையலோ, மர்க்கா சொல்லு, சாமி சிலையோ புதையலோ, மர்க்கா சொல்லு, சாமி சிலையோ புதையலோ, இப்போதான் உங்களோட நோக்கமே தெளிவாக தெரியுது. உங்களுக்கு கீழடியில் கிடைச்ச பொருட்களோ அதை கால நிர்ணயத்துக்கு அனுப்பப்பட்ட விதமோ அல்லது அந்த கால நிர்ணயம் செஞ்ச அறிவியல் முறைகளோ பிரச்சனை அல்ல. நீங்கள் எதிர்பார்த்த நரேட்டிவான இது புண்ணிய பூமி, இது மதங்களின் பிறப்பிடம், இந்து மதம் இங்கே கோலோச்சி இருந்தது அப்படிங்கிற நரேட்டிவை உங்களால் செட் பண்ண முடியல. அதுதான் உங்களுக்கான பிரச்சனை. திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கீழடியை பற்றிய ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து 2 ஆண்டுகள் வரைக்கும் ஏஎஸ்ஐ அதை வெளியிடவே இல்லை. கோர்ட்லேயும் நாடாளுமன்றத்திலையும் கேள்வி எழுப்புறதுக்கப்புறம் நாங்கள் உடனே வெளியிடுறோம்னு சொன்னாங்க. ஆனால் 2 மாதம் கழித்து வந்து இந்த ஆய்வறிக்கையை நீங்கள் திருத்தி எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, என்னால் திருத்தி எழுதி கொடுக்க முடியாது, இது என்னோடய ஆய்வறிக்கை அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, இல்லை இதில் இருக்க ஆதாரங்கள் போதலைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆதாரங்கள் போதலைன்னா அதை ஒரு நோட்டோடையே அவங்க வெளியிடலாம். ஆனால் அப்படி செய்யாமல் இப்போ வந்து 3ஆம் கட்ட அகழ்வாராய்வை செஞ்ச திரு
ஸ்ரீராம் அவர்களை அழைச்சி உங்களோட 3ஆம் கட்ட ஆய்வறிக்கை சமர்ப்பிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரியை கூப்பிட்டு கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? ஆமாம், இன்னொரு 6 மாதம் கழித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே பார்க்கும்பொழுது கீழடியை பற்றிய விஷயங்களை ஆதாரபூர்வமாக வெளியிடுறத எவ்வளவு தள்ள முடியுமோ அவ்வளவு தள்ளி போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இதே அவங்க சரஸ்வதி நாகரிகத்துக்கு அவ்வளோ பணம் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சரஸ்வதிங்கிற நதியே அங்கே இல்லை. ஆனால் இல்லாத நதி இருக்கிறதா வந்து இன்னமும் கதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது நீங்கள் தேடுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அந்த சரஸ்வதி நாகரிகம் தான் சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு பேரை மாற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல். அப்புறம் அறிவியல் ஆதாரங்களை கொடு அப்படின்னு சொல்கிற நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுடைய மினிஸ்டர்ஸும் நம்மளோட பிஎம்மே எந்த அளவுக்கு இதை பற்றி எப்படிலாம் பேசியிருக்கீங்க தெரியும். யானையோட தலையை ஒட்ட வச்சதை வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஷைமீரா அந்த காலத்துலேயே வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், அது ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் இல்லைப்பா, தலையில் தான் எல்லாமே இருக்குது. காது, கண், மூக்கு, மூளை அத்தனையும் அதில் தான் இருக்குது. அது ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்லாம் கிடையாது, ஒரு பெரிய மனித டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்ததுன்றீங்க. யானையோட தலையோட விட்டம் எவ்வளோ, மனுஷனோட குழந்தையோட தலையோட விட்டம் எவ்வளோன்னு கூட தெரியாமல் அந்த காலத்தில் இது நடந்தது. ஏதோ தினம் அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு தலையை வெட்டி இன்னொரு தலையை கொண்டு போய் ஜாயின் பண்ண ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. அறிவியல் ஆய்வுங்கிறது ஒரு தடவை பண்ண வேலையை இன்னொருத்தவங்க யார் வேணாலும் அந்த டெக்னாலஜியை வச்சு திரும்ப பண்ணக்கூடியதை தான் அது அறிவியல்னு ஒத்துக்க முடியும். இல்லைன்னா அது கதை, அதை வந்து உண்மைன்னு பேசுகிறீங்க. இப்போ வந்து பரத்வாஜ் முனிவர் தான் விமானத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பேசுகிறாங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்க. இதெல்லாம் வந்து உங்கள் மினிஸ்டர்ஸ் நீங்களும் பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் கௌரவர்கள் பிறந்தது வந்து ஸ்டெம் செல் அப்படின்னு பேசுகிறீங்க. ஸ்டெம் செல் டெக்னாலஜி அந்த காலத்தில் இருந்திருக்குன்னு பேசுகிறீங்க. இதெல்லாம் வந்து சம்மந்தமாக இல்லாத கதைகளை வந்து நீங்கள் இன்றைக்கு உண்மைன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல சக்கரம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சதுன்னா உடனே அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் இவ்வளோ எக்ஸ்கவேஷன் நடந்து இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சதுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல முடியலன்னும் போது தான் இது பாலிடிக்ஸ் தானா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன் இப்போ வந்து நான் பாலிடிக்ஸ் தானான்னு இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, இவங்க சொன்ன 3 விஷயங்களையும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. வேறு யாராவது பெரிய முக்கியமான கிரிட்டிசிசம் வச்சுருக்காங்க அப்படின்னு யாருக்காவது தோணுச்சுன்னா அந்த கிரிட்டிசிசம் போஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். நன்றி. கீழடியை கொண்டாடுவோம். கீழடி மற்றும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட இரும்பு மற்றும் பல பொருட்களை ஆய்வுக்கு அனுப்பிய விதங்களை பற்றியும், அங்கு நடந்த ஆய்வு முறைகளை பற்றியும், அதன் நம்பகத்தன்மைகளை பற்றியும் அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், மற்ற துறை வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம்.